நெப்போலியன் சொல்லுவார், நான் இத்துணையையும் பெற்ற நிலையில் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்தை விட்டு பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலிருந்து நான் எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் அவர் இழப்பாரினில் அதனால் அவருக்கு என்ன லாபம்? நாமெல்லாம் நுகர்வு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அதிகாரம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், நினைத்த அனைத்தையும் நான் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது எதை இறுதியாக இந்த மனிதம் எடுத்து செல்லுகிறது என்றால், பிரியமானவர்களே, உறவுகளை மட்டுமே எடுத்து செல்லுகிறது. உறவோடு வாழ்கின்ற உள்ளங்கள் நடுவில் கடவுள் தரிசனம் என்று நாம் அருமையாக பாடல் ஒன்றை பாடுவோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 2 வாசகங்கள் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்றால் மனமாற்றத்தின் காலம் என்று புரிகின்ற இந்த நிலையிலே நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு ஆண்டவர் முதல் முறையாக தன்னுடைய இவ்வுலக வாழ்வினுடைய இறுதி நாட்கள் எப்படி அமையும், தன்னுடைய இறுதி நேரம் தனக்கு எப்பேற்பட்ட மரணம் கிடைக்கும், தலைமை குருக்கள், மூதறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், இந்த அரசு என்னை மிகவும் கொடூரமான முறையிலே தண்டிக்கும், நான் கொல்லப்படுவேன் என்று தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி, தன்னுடைய சாவை பற்றி அருமையாக சொல்லுகிறார். சொல்லுகின்ற பொழுது கூட அர்த்தம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரணத்தில் கூட அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய பிறப்பு நமக்கு என்ன செய்தியை சொன்னது என்பதை விட நம்முடைய இறப்பு எந்த செய்தியை விட்டு சென்றது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு ஆண்டவரை இந்த நாளிலே அருமையாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நாமெல்லாம் ஆசி பெற்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தன்னலம் துறந்து பிறர் நலம் விரும்பி நாம் பயணிக்க வேண்டும். இந்த பயண பாதையிலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதைத்தான் இன்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், அன்னையருடைய ஆசீர்வாதம் வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பிலே, பாதுகாப்பிலே வாழ வேண்டும் என்றால் நமக்கு வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்முடைய சார்பிலே நமக்காக பரிந்து பேசக்கூடிய அன்னை, கடவுளின் தாய், அவரிடம் சென்றால் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கலாம், சுகத்தை பெறலாம், நாம் வேண்டிய விரும்பிய அத்துணையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அன்பார்ந்தவர்களே பூண்டி மாதா திருத்தலம் நோக்கி நீங்களும் நானும் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் கூட முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நன்மை எது என்றும் தீமை எது என்றும் அறிந்து செயல்படுங்கள். நன்மைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் மிளரட்டும், துன்ப துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமிக்கட்டும். நன்மைகள் செய்வது எப்படி, தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற எத்தகைய முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் அன்பார்ந்தவர்களே முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற கட்டளை அன்பு கட்டளை. அந்த கட்டளையினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் அன்பார்ந்தவர்களே நாம் புரிகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். நமக்கெல்லாம் சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. மனிதம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பிரியமானவர்களே நமக்கு சட்டங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு, நாமெல்லாம் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்றால் சாலையை கடக்கின்ற பொழுது நாமெல்லாம் எப்படி பயணிக்க வேண்டும்? சாலை ஓரத்தில் இடதுபுறமாக நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு, இடதுபுறம் நாம் செல்ல வேண்டும். நில் கவனி செல், இதான் டிராபிக் ரூல். நில் கவனி செல். நம்முடைய வாழ்க்கை இந்த விதிகளுக்கு பொருந்தும். நாம் நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, ஒழுக்க சீமானாக வாழ வேண்டும் என்றால் கடவுள் கொடுக்கின்ற அத்துணை கட்டளைகளையும் நாம் முறையாக சரியாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அக்களிப்பும் கிடைக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அன்பார்ந்தவர்களே நாமெல்லாம் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையை அபரிமிதமாக கிடைக்கின்ற இந்த நாளாக நாம் இந்த திருத்தலத்திலே நாம் நினைவு கொண்டு வருவோம். நாமெல்லாம்
வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் சாவதற்காக அல்ல, மகிழ்ந்திருப்பதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் வருத்தத்தை சுமந்து செல்வதற்காக அல்ல. ஆனாலும் கூட ஆண்டவர் அருமையா சொல்றார், நீங்கள் நிலை வாழ்வை நிறைய பெற வேண்டும் என்றால் உங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு நிறை வாழ்வை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த சிலுவைகள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய இழப்புகள், நம்முடைய நோய்கள், இவையெல்லாம் நமக்கு அன்றாட சிலுவைகள். ஆனாலும் கூட இந்த சிலுவையெல்லாம் கூட நான் சுமந்து கொண்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும், நான் ஏன் வருத்தம் அடைய வேண்டும்? என்னை படைத்த கடவுள், என்னை சுமந்த தெய்வம், என்னை வழிநடத்துகின்ற இறைவன் எனக்கு வேண்டிய அத்துணையும் செய்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து தொடர்ந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய பயணம் சுகமான பயணமாக, சுமையற்ற பயணமாக, இனிய பயணமாக நம்முடைய பயணங்கள் அமையும். ஆகவே இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் நிறைந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சி கிடைக்கின்ற வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையை, அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாக தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரத்தை நல்ல இறைவன் நமக்கு இந்த நாளிலே வழங்க வேண்டும். அதற்காக பூண்டி அன்னையின் வழியாக இறைத்தந்த இயேசு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்தையும், சுகத்தையும் வளத்தையும் நிறையவே கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த திருப்பலிக்கு செல்வோம். ஆமென். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்காக நாம் எழுந்து நிற்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று புலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று புலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று புலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று புலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பில் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனித பட்டம் கிடைக்க பெற வேண்டும் என்று புலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். தந்தாய், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு எம்முடைய தேவைகள் சிலவற்றை நம்பிக்கையுடன் உம் பாதம் வைத்து நாங்கள் மன்றாடி ஜெபித்திருக்கிறோம். விண்ணப்பித்து வேண்டிக் கொண்ட அத்துணை தேவைகளையும் உரிய நேரத்தில் நிறைவேற்றி தொடர்ந்து உம்முடைய ஆசியோடு வாழுகின்ற வரமருள எமாண்டவர்
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றும் தந்திடவே தந்தாயிற்றிடுவார், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாய் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவாவும் இணைய வாழ்வு இருந்தும் பாயேனென்ன, இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தாய் எனக்கு இழப்பெண்ணு. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமக் பெயருக்கு மேன்மை அளிப்பெனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு நாங்களும் புத்துயிரளிக்கும் அரண் நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து, தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தந்தை கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் சீடர் அனைவருக்கும் வழங்கி இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, இவர் கணவர் தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் என்னாலும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் உங்களுக்கு தர இயலாத சமாதானத்தை நான் உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அன்று சொன்னீரே. இன்று உம்முடைய பிள்ளைகள் எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், எங்களுடைய பலகீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் அன்று வழங்கிய அதே சமாதானத்தையும் எம் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் தந்து அருள நீர் திருவுளம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு தரும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதி என்ற குடையை மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே, நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றா, துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி, தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பிள்ளைகளை, பேராலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தும் பூண்டி தாயின் பரிந்துரையால் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளை, நம்முடைய பேராலயத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆசிரியை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை தெரிவித்து அழைத்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய நாளிலே மாலை 5:30 மணி முதல் இரவு 12 மணி வரை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். கலந்து கொண்டு ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இறையடியார் லூரு சேவியர் அவர்கள் விரைவிலேயே புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்றார். அப்பணிகள் சிறப்பாக நடைபெற ஜெபிக்குமாறும், விரைவில் தந்தை அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பேராலயத்தில் நடைபெறுகின்ற திருப்பலியானது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சிகளும் பாண்டிச்சேரி லூர்து டிவியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையால் அனைத்தும் பெறுவோம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.